ஸோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ WWE பேக்லாஷ் 2026 ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன், பெட்டிங் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போ சொல்லுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெஸ்ட் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். ஸ்ட்ரெயிட்டுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். இந்த வருஷம் பேக்லாஷ் எங்கே நடக்குதுன்னா டாம்பா ஃப்ளோரிடா தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. டாம்பா ஃப்ளோரிடா ரோமன் ரெயின்ஸோட ஹோம் டவுன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேனர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைனாலும் எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் டாம்பா ரோமன் ரெயின்ஸோட சொந்த ஊர்னால வந்து பார்த்தீங்கன்னா மெயினாகவே வந்து பார்த்தீங்கன்னா WWE பல இடத்துல இதை வச்சு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ எப்போ நடக்குதுன்னா ஸோ May 9 வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பண்ணியிருக்காங்க சாட்டர்டே. இது யூஎஸ்ஏல நம்ம எப்போ பார்ப்போம்னா ஸோ 10ஆம் தேதி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்லாஷாக பார்க்கலாம். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் வந்துரும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 3:30 மாதிரி ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் 4:30 மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE கிக் ஆஃப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ என்ன கதை, ஸோ லேட்டரில் ஏதாச்சும் அப்டேட் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணாங்கன்னா, டைமிங் ரிலேட்டட் பண்ணாங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரில் நம்ம கம்யூனிட்டி டேப்ல அப்படி அட்ரஸ் பண்ணுறேன். இல்லைனா அப்கமிங் வீடியோஸ்லேயே சொல்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸ்லேயே WWE மார்னிங் 3:30 மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 o'clock மேலே வாங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரெக்டாக நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும் தான் பார்க்க முடியும், வேறு வழியே கிடையாது. அண்ட் ஆல்சோ நான் சோர்சஸ் ரிலேட்டட் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். நம்ம அக்கௌண்ட் வேணும்னா நான் கீழே டேக் பண்ணுறேன், அதில் வேணால் வந்து டிஎம் பண்ணுங்க. நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்க்குறதுக்கு சோர்ஸ் எல்லாரும் சொல்கிறேன். ஏன்னா அதை பற்றி பேசினா வீடியோக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துறானுங்க. அண்ட் ஆல்சோ கைஸ் பேக்லாஷ்காக WWEலேருந்து 5 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒரு மேட்ச் மட்டும் இழுப்பறியாக இருக்குது. ஸோ அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். நடந்த ஆச்சரியத்துக்குள்ள, பட் இருந்தாலும் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வரைக்கும் கரெக்டாக கோடி ரோட்ஸ் வர்சஸ் கந்தருக்கான அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ WWE லாஸ்ட் மினிட்லாம் ஒரு சாம்பியன்ஷிப் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே நல்லா ஹைப்பில் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா WWE பண்ணணுன்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சை லாஸ்ட் மினிட்ல கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல கன்ஃபார்ம் பண்ணால் மேபி இது ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக தான் இருக்கும். டைட்டில் மேட்சாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மொத்தமாக WWE 5 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 சாம்பியன்ஷிப் மேட்ச், ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பியரன்ஸ் கொடுக்க போறாருன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜான்சினா ஹோஸ்ட்ன்ற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணல, பட் இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில அப்பியரன்ஸ்லாம் கொடுப்பாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது போக ஃபர்ஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு டாக் டீம் மேட்ச். ஸோ டான் ஹூசன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி பார்ட்னர் வர போறாரு வர்சஸ் நம்மளுடைய மிஸ் கிட் வில்சனுக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை நம்ம டான் ஹூசனோட மிஸ்ட்ரி பார்ட்னராக யார் இருப்பா? ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கன்ஃபியூஷனில் போயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஜான்சனா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜான்சனை சண்டெல்லாம் போட மாட்டார், மேபி ஒரு சில அசிஸ்ட் மட்டும் பண்ணுவாருன்ற மாதிரி எனக்கு ஒரு சில ஒப்பீனியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது போக நிறைய நேம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎம் பங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேவரட்டி அந்த இடத்துல ஃபேன்ஸ் எல்லாம் நேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சிஎம் பங்க் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக் டீம் மேட்ச்சில் கம்ப்ளீட் பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபப்லி இவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் பார்ட்னராக வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரெண்டாவது ஜோ ஹென்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஜோ ஹென்ரி மட்டும் இல்லாமல் மிஸ்டர் இகுவானாவே வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காங்க. காம்லாய்ஸ், ராய்ஸ்கிஸ், ஆர்டூத், அது மட்டும் இல்லாமல் மேட் கோனா, சின்ஸ்கே நாகமுரான்ற மாதிரி நிறைய சூப்பர் ஸ்டார்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜான்சனா வந்து சண்டை போடாமல் ஒரு சில அசிஸ்ட் மட்டும் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேட்சோட ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல டான் ஹூசனோட டீம் தான் வின் பண்ணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவர் பண்ணியிருக்காங்க. பெட்டிங் ஆர்ட்ஸும் நம்ம டான் ஹூசனுக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மிஸ்டி மேனா ஒரு நல்ல மேனை கொண்டு வராங்கன்னா கண்டிப்பாக டான் ஹூசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மேட்ச் ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ மிஸ்டி பார்ட்னர்ன்ற மாதிரி ஹைப் பண்ணிட்டாங்க. ஸோ யார் வந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டான் ஹூசனை தான் வின் பண்ண வைப்பாங்க. இந்த இடத்துல டான் ஹூசன் ஸ்ட்ராங்காக இருக்காரா இல்லையான்றது மேட்ரு கிடையாது, ஆப்போனன்ட் வீக். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ரெண்டாவது ஆஸ்கா வர்சஸ் இயோஸ்கைக்கான சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பெட்டிங் ஆர்ட்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயோஸ்கைக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. அந்த இடத்துல ஆஸ்கா பயங்கர அண்டர்டாகாக தான் இருக்காங்க. ஸ்டோரி லைன் இந்த மேட்சை பற்றி நான் இழுக்கக்கூடாது, ஏன்னா ஆதி காலத்துக்குலாம் போன போல அவ்வளோ வள இந்த ஸ்டோரி லைனை வந்து பார்த்தீங்கன்னா WWE இன்வால்வ் பண்ண வச்சுட்டாங்க. ஆல்ரெடி இவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்சாக இருக்கும். ஸோ டாக் டீம்லேருந்து தான் இயோஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறமா ரியா ரிப்ளே இன்வால்வ் பண்ணாங்க. கைரி சைனே இப்போ கம்பெனி விட்டு போயிட்டாங்கன்ற போது ஸோ இந்த ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வளன்னு இருக்கும். ஸோ ஜவ்வா கூட ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோத்து போயிடும் போல, அந்த லெவலுக்கு இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா வளன்னு WWE இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ஸ்டோரி லைனுக்கு எண்டு கார்டு போட்டால் ரொம்ப நல்லது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், WWE இந்த ஸ்டோரி லைனை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த இடத்துல யூஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சிருவாங்க. இல்லை வள இழுக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஆஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சிருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும். இதுதான் என்னோட ஒப்பீனியன். பட் இருந்தாலும் நிறைய பேர் ப்ரெடிக்ஷன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல யூஎஸ்கே பக்கமே போவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் யூஎஸ்கே வின் பண்ணாங்கன்னா இந்த ஸ்டோரி லைன் முடிஞ்சு போயிடும். WWE இந்த ஸ்டோரி லைனை முடிக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா ஆஸ்கா பக்கம் போவாங்க. மூணாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் ட்ரிக் வில்லியம்ஸ் அவருடைய டைட்டில் நம்மளுடைய சமிசேன் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருமே ஏதோ ஒரு மூலையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதில் வந்து நடுவில் உள்ள கார்னோய்ஸை தான் அடிச்சு பற்றி விட்டானுங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஷார்ட்டாக தான் இந்த ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருந்துச்சு. சம்மந்தமே இல்லாமல் சமிசேனுக்கும் ட்ரிக் வில்லியம்ஸுக்கும் போயிட்டு இருந்துச்சு. சரி, நான் ட்ரிக் வில்லியம்ஸ்க்கும் கார்னோய்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. 3 பேரையும் முக்குள்ள விட்டு நம்ம
கார்மலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடிச்சு பற்றி விட்டானுங்க WWE. எப்படி பார்த்தா கார்மலைஸ் தான் சாம்பியன்ஷிப் ஃபியூடுக்காக வந்திருக்கானு இந்த இடத்துல சமிசேன் விட்டுருக்காங்க. ஓகே ஆல் ஃபைன். ஸோ நம்ம பெட்டிங் ஆர்ட் சைடு வந்தோம்னா இந்த இடத்துல ட்ரிக் வில்லியம்ஸ் தான் பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காரு. சமிசேன் பயங்கர அண்டர்டாகாக தான் இருக்காங்க. ப்ரெடிக்ஷன்லையுமே ட்ரிக் வில்லியம்ஸ் தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் WWE இந்த மேட்ச்சில் ஏதாச்சும் ட்விஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த ஒரு ட்விஸ்ட்டாக பண்ணி சமிசேனை கூட வின் பண்ண வைக்கலாம். சமிசேன் வேற ஹீல் டர்ன் பண்ணுற மாதிரி ஹிண்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ தான் கிளைமேக்ஸில் பண்ண போறாருன்றது தெரில. சமிசேன் ஹீல் டர்ன் பண்ண வச்சு ஸோ அவரை சாம்பியன் ஆக்கினா கூட நல்லாயிருக்கும். என்னோட ஒப்பீனியன் அந்த மாதிரி பண்ணியிருந்தா சூப்பராக இருக்கும். பட் WWE அதை பண்ண மாட்டாங்க. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரிக் வில்லியம்ஸ் தான் நியூ சாம்பியனாக இருப்பாருன்றது. பட் எனக்கு சமிசேன் சாம்பியன் ஆவார்னு ஒரு சில இடத்துல தோணிக்கிட்டே இருக்கு. நாலாவது செத் ராலின்ஸ் vs பிரான் பிரேக்கருக்கான மேட்ச். இந்த மேட்சோட ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்மாக இருந்திருக்கு. ஸோ விஷன்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ விஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் ஆட் பண்ணாங்க. ஃபைனலாக பார்த்தா விஷன்ல இருந்தே நம்ம செத் ராலின்ஸ் அடிச்சு துரத்தி விட்டானுங்க. அதுக்கு நடுவில் ஒரு ரெசில்மேனியா மேட்ச் பண்ணி அதுக்கப்புறமா தலைமை இன்ஜுரின்ட்டு போயிட்டு இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் ரெசில்மேனியாலே அவர் இருக்க வேண்டியது. பட் இருந்தாலும் ஆப்போனண்ட்டும் இன்ஜுரி. ஸோ இவரும் இன்ஜுரின்றனால வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால லாஸ்ட் மினிட்ல எதுவும் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டோரி லைனை நம்ம லாங் டர்மாக பண்ணணுன்றதுனால தான் WWE வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியால இவங்க ரெண்டு பேருக்குமான மேட்ச் வந்து பண்ண வைக்கல. ஸோ ஷியூராகவே சொல்கிறேன் இந்த ஸ்டோரியில் இங்கே விட முடிய போகிறது கிடையாது. இது ஒரு லாங் டர்மாக வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸ் பார்த்துலாம். ஸோ பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செத் ராலின்ஸ்க்கு ஃபேவராகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ப்ரெடிக்ஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரான் பிரேக்கர் வின் பண்ணுவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னோட ஒப்பீனியனுமே அதான். ஏன்னா WWE இந்த இடத்துல இந்த ஸ்டோரியில் என்ன முடிக்க போகிறது கிடையாது. பிரான் பிரேக்கர் வின் பண்ணால் தான் அப்கமிங் இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ந்துகிட்டே போகும். கண்டிப்பாக ஆஸ்டின் தியரி அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டோட இன்வால்மெண்ட்டே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம பிரான் பிரேக்கருக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக ஆஸ்டின் தியரி லோகன் பால் வருவாங்க. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டும் மேபி இன்வால்வ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்னாலே ஒரு சில கன்ஃபியூஷனில் நம்ம செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செத் ராலின்ஸ் இந்த இடத்துல ஜெயிச்சிட்டாருன்னா ஸோ ஸ்டோரி லைன் இதில் எண்ட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல WWE செத் ராலின்ஸை வின் பண்ண வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக பிரான் பிரேக்கர் சைடு தான் போவாங்க. என்னோட ப்ரெடிக்ஷனும் பிரான் பிரேக்கர் தான். ஃபைனலி மெயின் ஈவெண்ட் இதான் மோஸ்ட் ப்ராபப்லி மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும். ஸோ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரோமன் ரெயின்ஸ் அவரோட டைட்டில் நம்ம ஜேக்கப் ஃபார்ட் கூட வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ரெசில்மேனியாவில் டைட்டில் ஜெயிச்ச ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்போனண்டாவே அவரோட பிளட் லைன் மெம்பரான ஜேக்கப் ஃபார்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுறாரு. இப்படி தான் அவருடைய ஐகானிக் லெஜெண்டரி ரெயினான யுனைடெட் ஸ்டேட்ஸ் வாயில் வருது யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாரு. அதே மாதிரி தான் ஜேக்கப் ஃபார்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்மாக போகாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு சில டவுட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கண்டிப்பாக இந்த பேக்லாஷில் ரோமன் ரெயின்ஸ் தோக்க மாட்டார். ப்ரெடிக்ஷன்ஸ் பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாமே ரோமன் ரெயின்ஸ்க்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. இந்த மேட்சை நல்லா WWE நல்லா பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. WWE நல்லா பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ வரைக்கும் கரண்ட் ஜேக்கப் ஃபார்ட்டும் நல்லா ட்ரைனிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் பற்றி எந்த ஒரு நியூஸ் அண்ட் லீக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஊசோஸோட இன்வால்மெண்ட் இருக்குமான்றது தெரியல. மேபி ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நிற்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஜேக்கப் ஃபார்ட் எதுவும் ட்ரிகர் ஆகி இது ஆகலாம். இந்த இடத்துல MFTயோட இன்வால்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி இருக்கு. இவங்க இன்வால்மெண்ட் இருந்தாலும் எல்லா கட்டத்தையும் கடந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் தான் ஸ்டில் சாம்பியனாக இருப்பாருன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. இந்த ஃபுல் பேக்லாஷும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரெடிக்டபுளாக தான் இருக்குது. 5 மேட்சஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த பேப்பர் ரிவ்யூக்குமே அந்த மாதிரி WWE பெரிய லெவல் ஹைப் பில்ட் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். இந்த வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ஹைப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.